ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை வந்து தொட்டாள். அப்பொழுது இயேசுவிடமிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கிற்று. அவள் ஆரோக்கியம் அடைந்தாள். 12 வருடம் அவளுக்கு பிரச்சனை. 12 வருடம் வைத்தியர்களை அவள் நாடி சென்றாள், மருத்துவம் செய்தாள், விடுதலை இல்லை. பணமெல்லாம் செலவழிகிறது, சுகம் கிடைக்கவில்லை, ஆரோக்கியம் இல்லை. 12 வருடம் அவள் சரீரத்தில் இருந்த அத்தனை இரத்தமும் முற்றிலுமாய் வீணாகி இரத்த சோகையினால அவளால் நடக்க முடியாம, வேலை செய்ய முடியாம, அவள் தலை சுற்றி கண்ணெல்லாம் சொருகி அந்த நிலையில் அவள் இருக்கிறாள். இயேசுவிடத்திலே வந்தாள். இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவள் ஆரோக்கியம் அடைந்தாள். இப்ப இயேசுவிடம் இருந்து வல்லமை புறப்பட்டு வந்து இந்த ஸ்திரீ சுகமாவதற்கு காரணம் என்ன? மார்க் 5:27 வாசிக்கும் போது வாசிக்கலாம். மார்க் 5:27 வாசிக்கலாம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு போதும். முதலாவது அவளுக்கு சொன்னது முக்கியமானது, சொல்லப்பட்டது, சுவிசேஷம் சொல்லப்பட்டது. முதல் பாயிண்ட், சொன்னது முக்கியம். சொன்னது முக்கியம். அதாவது ஒருவர் அவளுக்கு சொல்லுகிறார்கள், சொன்னது ரொம்ப அவ கேள்விப்படுறாள். ரொம்ப சூப்பரா சுவிசேஷத்தை சொல்லியிருப்பாங்க. இயேசு வந்து எல்லாராலும் குணமாக்க முடியாம இருந்தாலும் இயேசு குணமாக்குவார். அந்த காஸ்பல் அவளுக்கு கிடைத்தது. இப்போ இவ்வளவு 12 வருஷமா கஷ்டப்படுற இல்லை, மருந்துகளை சாப்பிட்டுட்ட, மாத்திரை சாப்பிட்டுட்ட, அநேக வைத்தியர்கிட்ட போயிட்ட, அநேக டாக்டர்கிட்ட போயிட்ட, எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு, இல்லை உனக்கு விடுதலை இல்லை. ஆனால் இயேசுன்னு ஒருவர் இருக்கிறார், அவரிடத்துல வல்லம் இருக்குதுமா, நீ அவரை பார்த்து அற்புதத்தை பெற்றுக்கொள், அவரை தேடிப்போ, அவர்கிட்ட கண்டிப்பா நீ போன உனக்கு அற்புதம் நடக்குங்கிற அந்த காஸ்பல் சுவிசேஷம் சரியா அவளுக்கு கிடைத்தது. பைபிள் என்ன சொல்லுகிறது பாருங்க. ரோமர் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். ரோமர் 10:14 வாசிக்க கேட்போம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அவள் யார் மூலம் கேள்விப்பட்டால்? யாரோ ஒருவர் அவளுக்கு பிரசங்கித்தாங்க, யாரோ ஒருவர் அவளுக்கு உபதேசித்தாங்க, யாரோ ஒருவர் இயேசு அவளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இயேசு என்கிற தெய்வம், இயேசு என்கிற ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். அம்மா, நீங்க யாருக்காவது காஸ்பல் சொல்லி இருக்கீங்களா? எவ்வளவு அற்புதங்களை பெறுகிறீர்களே, உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு நோய்கள் சுகமாய் இருக்கிறது, பிசாசின் போராட்டம் விலகி இருக்கிறது, கடன் பிரச்சனை மாறி இருக்கிறது, தற்கொலை எண்ணம் மாறி இருக்கிறது, சொத்து பிரச்சனை மாறி இருக்கிறது, வழக்கு மாறி இருக்கிறது, ப்ரமோஷன் உண்டாயிருக்கிறது, வீடு கட்டினோம், வியாபாரம் ஆரம்பித்தோம், தொழில் ஆரம்பித்தோம், கடன் மறைந்தது, உன்னை இல்லாமல் சபையில் வந்தோம், இப்போ நல்லா இருக்கிறோம். யாருக்காவது ஒருவருக்கு உட்கார்ந்து அவங்கள்ட்ட பேசி பாருங்கள், நாங்கள் இப்பொழுது எவ்வளவு நல்லா இருப்பதற்கு காரணம் இயேசு தான், அவரைத்தான் நாங்கள் பின்பற்றினோம், அவரை தேடினோம். நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ நெருக்கடியில் இருக்கிறீங்க, சூழ்நிலை இருக்கிறீங்க, அந்த இயேசுவை நீங்கள் தேடுங்க அப்படின்னு யாருக்காவது ஒரு ஆளுக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணி சுவிசேஷத்தை சொல்லியிருக்கீங்களான்னு கேட்குறேன். இப்போ பிரச்சனை என்ன? இன்னும் நமக்கு தான் பிரச்சனையே முடியாமல் இருக்குது. நம்ம பெற்றுக்கொண்ட நன்மையெல்லாம் போச்சுது. எவ்வளோ நன்மைகளை அனுபவித்தோம். ஆண்டவரை நீங்கள் ஆரம்பத்தில் தேடும் பொழுது, ஆராதிக்க ஆரம்பித்த பொழுது உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இருந்தது சிந்தித்து பாருங்கள். இங்கே இருக்கிற இப்போ 50% வேற எடுத்த சொல்ல முடியும். ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், நெருக்கடியில் இருந்தோம், மரணக்கண்ணில் இருந்தோம், ஆலயத்து வருவதற்கு பஸ்ஸு கூட காசு இல்லாமல் இருந்தோம், வாழ பிடிக்காம இருந்தோம். ஆனால் எங்கள் வாழ்க்கை மாறினதுன்னு 50% மேலே 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் சாட்சி சொல்ல முடியும். இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட நபரை சந்தித்து நீங்கள் யாருக்கா சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். உங்க வாழ்க்கையில ஒரு நபரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா? யாரையும் நீங்க பார்க்கறது இல்லை, தனித்து இருக்கிறீங்களா? யாரையும் பார்க்கறது உங்களுக்கு விருப்பமே இல்லையா? ஒரு திருமண வீட்டுக்கு போகலையா? ஒரு மார்க்கெட்டுக்கு போகலையா? ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணலையா? ஒரு விருந்து வீட்டுக்கு போகலையா? ஒரு பிறந்த நாள் வீட்டுக்கு போகலையா? ஒரு மரண வீட்டுக்கு நீங்க போகலையா? ஒரு ரேஷன் கடைக்கு போகலையா?
ஒரு வில்லேஜ் ஆபீஸ் நீங்க போகலையா, ஒரு தாசில் ஆபீஸ் நீங்க போகலையா, எவ்வளவு பேரை சந்திக்கிற ஒரு வங்கிக்கு நீங்க போகலையா, போஸ்ட் ஆபீஸ் போகலையா, எத்தனை நபரை பார்க்குறீங்க, எத்தனை நபருக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது, சொல்லி இருக்கீங்களா? யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே. முதலாவது இவள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணமே கேள்விப்பட்டாள். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? தேவ பிள்ளைகளே, சுவிசேஷத்தை சொல்லுங்க, கேள்விப்படட்டும். ஒரு பெரிய கூட்டத்தில் தான் முதல்ல சொல்லணும் அவசியம் இல்லை. முதல்ல தனித்தாள் ஊழியம், அது எந்த இடத்துல சொல்லலாம். ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் இந்த ஸ்திரியானவள் கேள்விப்படாமல் இருந்திருந்தால் அவள் வாழ்க்கை அழிந்து போயிருக்கும், அந்த பெரும்பாடு அவளை கொண்டிருக்கும், அவள் குடும்ப வாழ்க்கை நாசமாய் போயிருக்கும், அவள் சில தற்கொலை கூட செய்திருப்பார். 12 வருஷமா என் சரீரத்தில் உதிரம் ஊறிக்கொண்டே இருக்கிறது. என்ன வாழ்க்கை? புருஷனை கவனிக்க முடியவில்லை, பிள்ளைகளை கவனிக்க முடியவில்லை, ஒரு இடத்திற்கு போக முடியவில்லை. என்ன வாழ்க்கை? அவளை மாற்றினது யாரோ ஒருவர் இயேசுவை குறித்து அவளுக்கு சொன்னதுதான் தேவ பிள்ளையே. மறந்து விடாதருங்கள், இந்த பூமியில் இந்த தேசத்தில் எத்தனை மக்கள் இன்னும் இயேசு வேண்டும் என்ற தாகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவிப்போம் ஆண்டவரை குறித்து.